ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி சமையல். இன்றைக்கி ராகி சமையலில் நம்ம வந்து புதினா சாதமும் கொண்டக்கடலை போட்டு கூட்டும், அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸ் பொரியலும் பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளான லன்ச் மெனு தான். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து புதினா சாதம் செய்கிறதுக்காக அந்த புதினா பேஸ்ட் வந்து அரைச்சிக்கிறேன். அதுக்கு வந்து புதினா 2 கட்டு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு புளி, அவ்வளோதான். அது மட்டும்தான் தேவை. போட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு இப்போ வந்து முட்டைகோஸ் பொரியல் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு நான் முட்டைகோஸ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நான் அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு புதினா பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். இப்போ வந்து நான் பூண்டு மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முட்டைகோஸ் பொரியலுக்காக. இப்போ முட்டைகோஸ் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அது கூட முட்டைகோஸும் பீன்ஸும் போட்டு ஆட் பண்ணி நம்ம ஒரு பொரியல் செய்யலாம். இப்போ வந்து புதினா வந்து பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை ஆற வச்சுக்கணும். சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. அதுவுமே வந்து வெந்துருச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டைகோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு இதில் காரம் வந்து மிளகாத்தூள் சேர்க்காமல் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து முட்டைகோஸும் பீன்ஸ் பொரியலுக்கு லாஸ்ட்டாக ஒரு பவுட்ரு ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு அந்த இன்க்ரீடியண்ட் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்த பிறகு எல்லாமே வதங்கின பிறகு நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒற்றைக்கடலை பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த ஒற்றைக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒற்றைக்கடலை பவுடர், வேர்க்கடலை பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சு பொரியலில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒற்றைக்கடலை பவுடர் அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை பவுடர் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அந்த காய் வெந்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கணுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அதை நான் வந்து கொஞ்சோண்டு சிம்மில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருந்தேன். அந்த கொண்டக்கடலை வந்து ஒரு நைட்டே ஊற வச்சுட்டு நான் காலையிலேருந்து இந்த சமையல் செஞ்சேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட ஊறி இருந்தது. அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் இருக்கும். 5 விசில் கொடுத்து எடுத்துட்டோன்னா நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கொண்டக்கடலை வந்து கூட்டு செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு நம்ம எப்போவுமே நார்மலாக தக்காளி கூட்டு செய்கிற மாதிரி தான், எறா கூட்டு செய்கிற மாதிரி தான். இது வந்து அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு நீங்கள் இந்த கூட்டு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா அந்த ஒற்றைக்கடலை பவுடர் போட்டோம் இல்லையா, அது நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக
அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கூட்டுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன், தக்காளியுமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன்னா 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு, சீரகத்தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி திரும்ப குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து கொண்டக்கடலை வந்து சுண்டலாக செஞ்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டாக வச்சு தரும்போது சூப்பராக அது இருக்கிற அந்த ஒரு கொண்டக்கடலை கூட மிச்சம் இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு கூட கொண்டக்கடலை டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து புதினா ரைஸ் கூட நான் வந்து ரைஸ் வெடித்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து கலரி வச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வந்து ரைஸ் வந்து கலரி எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸ் வந்து லஞ்சுக்கு சாப்பிடும் போதும் சரி, சூடாக நம்ம வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். புதினா ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.